டேய் மக்களே, நீ ஹூண்டாய் வெனு ஃபேஸ் லிஃப்ட பத்தி ஃபுல் டீடைல்ஸ் என்ன? ஆமா சொன்னேன். டேய், என்ன மாதிரி ஒரு காமன் மேன் கார் வாங்க போனா நீ சின்ன டீடைல் மட்டும் மதியாகுமா? நீ யோசிச்சு பாரு. டேய், சுத்தி வளைக்காம மேட்ருக்கு வா. டேய் மக்கா, இப்ப நான் ஹூண்டாய் வெனு ஃபேஸ் லிஃப்ட் எடுக்க போறேன். அங்க போய் பார்த்தா நிறைய வேரியன்ட் இருக்கும். அதுல எந்த வேரியன்ட் நான் எடுப்பேன்? எனக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் ஐடியா இருக்கு, இந்தந்த சாதனங்கள் எனக்கு வேணும்னு. அந்த ஃபியூச்சர்லாம் எந்த வேரியன்ட்ல கிட்டுன்னு எனக்கு தெரியாது பாத்தியா. அதுக்கு தான் அதை பத்தி நீ கிளியர் ஆச்சுன்னா நான் போய் கரெக்டா ஒரு வண்டியை செலக்ட் பண்ணுவேன், எனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஏய், இவ்வளவுதானா? இதுக்கு தானடா நான் இருக்கேன். நீ இருப்ப, ஆனா என்ன யூஸ்? எல்லாம் நான் கேட்கணும். ஏய், இங்க பாருடா, ஹூண்டாய் வெனு ஃபேஸ் லிஃப்ட்ல 8 வேரியன்ட் இருக்கு. 3 இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேரியன்ட்லயும் என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வருதுன்னு ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். அது மட்டும் இல்லாம அதோட பிரைஸையும் சொல்றேன் உங்களுக்காக. இப்படி யூஸ்ஃபுல்லா செல்லுல அப்பதான் நம்ம பையில ஒன்ன வீடியோய பாக்கணும். மொத்தமா 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் வருது. அடுத்ததா 1 லிட்டர் டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் இன்ஜின் வருது. மூணாவதா 1.5 லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜினும் கொடுத்திருக்காங்க. வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 வேரியன்ஸ் வருது. HX2 ஆரம்பிச்சு HX10 வரைக்கும் போகுது. ஃபர்ஸ்ட் பேஸ் வேரியன்ட் இருக்க HX2 பத்தி ஆரம்பி. HX2 தான் பேஸ் வேரியன்ட். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பேஸ் வேரியன்ட்லயே 3 இன்ஜின் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. கெட்ட விஷயம் என்னன்னா, உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் அவைலபிளா கிடையாது. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டீரியர்ல ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் வருது. அது பை ஃபங்க்ஷனலா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா எல்இடி கிடையாது, சாதாரண ஹாலோஜன் லேம்ப் தான். ஆனா டிஆர்எல்ஸ் எல்இடில வருது. பிளாக் பெயிண்டட் கிரில்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டும் வருது. சைட்லயும் ஸ்கிட் பிளேட் பேஸ் மாடல்லே கொடுத்திருக்காங்க. வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் இன்ஜினுக்கு R15 ஸ்டீல் வீல்ஸ் வருது. மத்த என்ஜின் ஆப்ஷனுக்கு R16 ஸ்டீல் வீல்ஸ் வருது. R15 வீல்ஸ்ல 195 செக்ஷன் டயர்ஸ் வருது. R16 வீல்ஸ்ல 215 செக்ஷன் டயர்ஸ் வருது. பாடி கலர் ஓஆர்விஎம் ஸ்பாய்லர்னு பேசிக்கா என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுத்திருக்காங்க. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் மெயினா பேஸ் மாடல்ல உங்களுக்கு 10.25 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வருது. வித் வயர்லெஸ் ஆப்பிள் கார்பே மற்றும் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்டிவிட்டியோட வருது. கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஎஃப்டி டிஸ்பிளேல வருது. உண்மையிலே நல்ல விஷயம் தான். ஆல் பிளாக் இன்டீரியர், ஃபேப்ரிக் சீட்ஸ், ஹைட் அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஹெட்ரெஸ்ட், டீகட் ஸ்டியரிங் வீல் வித் மியூசிக் கண்ட்ரோல், மேனுவல் ஏசி, ஃபோல்டபிள் கீ, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ஓஆர்விஎம்ஸ், ரியர் ஏசி வெண்ட், 4 யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. எல்லா விண்டோஸுமே பவர் விண்டோஸா வருது. உங்களுக்கு தேவையான கம்ஃபர்ட்டா வச்சிருக்கிற பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேஸ் மாடல்லே வந்துருது. ஆனா இதை விட என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் தான். 6 ஏர்பேக் கொடுத்திருக்காங்க பேஸ் மாடல்லே. ரோல் ஓவர் சென்சார், ஏபிஎஸ் வித் இபிடி, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கும் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் சென்சிங் டோர் லாக்கும் வருது. இம்பாக்ட் சென்சிங் டோர் அன்லாக்கும் வருது. ஐசோபிக்ஸ் 3 பாயிண்ட் சேஃப்டி பெல்ட் கொடுத்திருக்காங்க. பார்க்கிங் சென்சரும் கொடுத்திருக்காங்க. இதோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ் பொறுத்தவரை 1.2 லிட்டர் பெட்ரோல் என்ஜின் 9.34 lakhs ஆன் ரோட் பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 10.33 lakhs ஆன் ரோட் பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. டீசலை பொறுத்த வரைக்கும் 1.5 லிட்டர் டீசல் உங்களுக்கு 11.44 lakhs ஆன் ரோடுங்கிற பிரைஸ் பாயிண்ட்ல கிடைக்குது. பேஸ் வேரியன்ட்க்கு பிரைஸ் எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அக்கா, எல்லாவனாலும் இந்த மிட் வேரியன்ட்ல கொடுக்க ஃபீச்சர்லாம் இவனா பேஸ் வேரியன்ட்ல கொடுத்து வச்சிருக்கானுவா. ஆனா பிரைஸ் தான் கொஞ்சம் கூடுதல், அப்படிதானா? கொடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸுக்கு இந்த பிரைஸ் ஓகே தான். ஆனா கொஞ்சம் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் ஸ்டைலும் மிஸ் ஆகுதோன்னு எனக்கு தோணுது. சரி, இனி HX4 பத்தி சொல்லு. HX4 பொறுத்தவரை ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் அவைலபிளா இருக்கு. அதாவது 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின். இதுலயும் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உங்களுக்கு வரல, மேனுவல் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடல்ல நம்ம பார்த்த எல்லா ஃபியூச்சருமே இருக்கு. அது போக அடிஷனலா ஓஆர்விஎம்ஸ் ஃபோல்டபிளா கொடுத்திருக்காங்க. டேன் இண்டிகேட்டர்ஸும் அதுலயே வந்துருது. இன்டீரியர்ல டியூல் டோன் கலர் வருது. பார்க்கிங் கேமரா வித் கைட் லைனும் கொடுத்துறாங்க. இதோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ் 10.39 lakhs. கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஃபோல்டிங் மிரர்ஸுக்காகவும் கேமராக்காகவும் ஃபேப்ரிக்காகவும். சோ இது எனக்கு பெரிய அளவு ஒர்த்தியா தெரியல. என்னத்துல மக்கா ஜெல்லிய ஃபோல்டவர் ஓஆர்விஎம்முக்கும் கேமராக்கும் ஃபேப்ரிக்கும் வேண்டி 45,000 ரூபாய் கொடுக்கணுமா?
அதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல 10, 15, 16,000 ரூபாய்க்கு முடியுமே. ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் எதிர்பார்க்கறீங்கன்னா நீங்க எடுக்க வேண்டியது HX5 தான். இந்த வேரியன்ட்லயும் 3 என்ஜின் ஆப்ஷன் வருது. அதாவது 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின்ல உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. 1 லிட்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின்ல 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் 7 ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. அதே வேளையில 1.5 லிட்டர் சிஆர்டி டீசல் என்ஜின்ல உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸும் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் கொடுத்திருக்காங்க. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம HX4ல பார்த்த எல்லா ஃபியூச்சருமே வந்துருது. அது போக அடிஷனலா உங்களுக்கு டிரைவர் சீட் மேனுவலா ஹைட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. 1.5 லிட்டர் டீசல்ல உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துருது. 1 லிட்டர் டர்போல உங்களுக்கு ரிமோட் ஸ்டார்ட்டும் வந்துருது. மற்றபடி எல்லாமே சேம் தான். இதோட சென்னை ஆன் ரோட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் மேனுவல் உங்களுக்கு 10.8 lakhs ஆன் ரோட் பிரைஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. 1 லிட்டர் டர்போ மேனுவல் உங்களுக்கு 11.43 lakhsலயும் 1 லிட்டர் டர்போ டிசிடி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 13.15 lakhsலயும் ஆன் ரோட்ல அவைலபிளா இருக்கு. டீசல் என்ஜின் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டீசல் 1.5 லிட்டர் மேனுவல் உங்களுக்கு 13.18 lakhs ஆன் ரோட் பிரைஸ்லயும் டீசல் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 14.34 lakhsலயும் வருது. இது எல்லாமே சென்னை ஆன் ரோட் பிரைஸ் தான். உங்க ஊருக்கு வரும்போது கொஞ்சம் முன்ன பின்னாடி இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக் வேணங்கி HX5 வேரியன்ட் தான் எடுக்கணும். சரி, நீ அடுத்த வேரியன்ட் சொல்லு. HX6 பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் மேனுவல் கியர் பாக்ஸ்லயும் 1 லிட்டர் பெட்ரோல் டர்போ ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்லயும் மட்டும் அவைலபிளா இருக்கு. அதாவது 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கு. இதுல ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் குவாட் பீம் எல்இடி ஹெட்லைட்ஸ் வருது. டியூல் டோன் ஸ்பாயிலர் கொடுத்திருக்காங்க. பிளாக் கலர்ல ORVM டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் வரதுல லெதர் ஸ்டியரிங் வீல் கொடுத்திருக்காங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருது. ஆட்டோ ஃபோல்ட் ORVM டிரைவர் ஆம்ரெஸ்ட் ரியர் ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டரும் கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல தான் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் லுக் கம்ப்ளீட்டா மாறுது. அது மட்டும் இல்லாம இன்டீரியர்லயும் உங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றபடி எக்கச்சக்கமான அடிஷனல் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. இதோட சென்னை ஆன் ரோட் பிரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.2 லிட்டர் மேனுவல் 12.92 lakhsலயும் 1 லிட்டர் டர்போ டிசிடி ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 13.26 lakhsலயும் வருது. இந்த HX6 வேரியன்ட்ல உங்களுக்கு டியூல் டோன் கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்படி உங்களுக்கு வேணும்னா 2 என்ஜின்லயுமே அவைலபிளா இருக்கு. நீங்க அடிஷனலா ஒரு 22,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு டியூல் டோன் கலர் ஆப்ஷன்ல இந்த காரை எடுக்கலாம். HX6 வேரியன்ட். டேய் சூப்பர் மகா சூப்பர். அதுலயே அந்த டீசல் வேரியன்ட்ல நிறைய ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க அப்படிதானா? டேய், HX6 வேரியன்ட்ல டீசலே கிடையாதுடா. நான் உனக்கு இவ்வளவு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா தூங்கிட்டு இருக்க? சும்மா இல்ல, இவனை வீடியோ எவனும் பார்க்காதது எனக்கே உறக்கம் வருது. மக்கா, நீ தாலாட்டு பாடியது போல அழகா சில்லுதியா. அதான் தெரியாத உறங்கி போன கிட்டியா. கிழிச்ச பேசாம அப்படியே ஓடிரு. நீ மேல சொல்லு மக்கா. ஒரு டேஷும் வேண்டாம், போயிரு. பேலன்ஸ பார்ட் 2ல பாத்துக்கலாம். கோபப்படாதே. நீ இப்படி கிளம்புனா ஒன்னே நம்பி இருக்க இந்த 7 கோடி மக்களோட நிலைமை. 7 கோடி நீ பார்த்த. பேலன்ஸ பார்ட் 2 வீடியோல பாத்துக்கலாம். எனக்கும் தூக்கம் வருது.